ஆண்டவராகிய தேவன் இன்று தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒரு விசை எடுத்தவர்கள் வாசிக்கலாமே. ஒருவனும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுக்காக, ஒரு விருந்து வீட்டுக்காக, இல்லை 1,00,000 ரூபா பணத்துக்காக, ஒரு வேலைக்காக, இல்லைங்க சம்பளத்துக்காக, ஏதாவது உலக ஆசீர்வாதத்துக்காக, அதான் ஒரு வேளை போஜனம். ஆமென். ஒரு வேளை போஜனம். உலகத்தில் ஒரு வேளை, ஒரு நேரம் கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நாம் இழந்து போகக்கூடாது. ஆமென். சேஷ்ட புத்திர பாகம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய ஆவியினால் பெற்று அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது.